வெல்கம் டு வெளிச்சம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா மீன் மஞ்சள் விடுவது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 4 தக்காளி, 10 காய்ந்த மிளகாய், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தேங்காய், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தாளிப்புக்கு கடுகு, கல்லுப்பு, ஆயில், அப்புறம் சங்கரா மீன். இந்த ஃபிஷ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு மீன் மஞ்சள் விடுவது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு பார்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இந்த அளவு கட் பண்ணிட்டா போதும். இதை நம்ம வதக்கி வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்க போறோம். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்க போறதுனால ரொம்ப பெருசா கட் பண்ண கொஞ்சம் பெருசு. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம வறுக்க போறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அது மேல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 10 மிளகாய், வரமிளகாய், இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். எடுத்து வச்சுக்கலாம். அதை இப்போ இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் போட போகிறோம். இந்த வெங்காயம் சும்மா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த டைமு நம்ம இதோட பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். 4 தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ரெட் சில்லியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச அந்த தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மைல்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த தேங்காவும் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இந்த கடாயில் தான் செய்ய போகிறோம். அந்த கடாயில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிட்டாச்சு. இதோட கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் அரைச்ச மசாலாவை நான் சேர்த்துட்டேன். சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் போட போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே காரம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு, 1 ஸ்பூன் கல்லுப்பு. போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த டைமு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது இன்னும் அடுப்பை நான் ஆன் பண்ணலை, ஆன் பண்ணாமலே தான் நான் இதெல்லாம் கரைச்சி விட்டுட்ருக்கேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கூட்டியாச்சு, குழம்பு நம்ம கூட்டியாச்சு. இப்போ இதோட நம்ம இந்த மீனை மஞ்சள் விட போகிறோம். எல்லா மீனையும் நம்ம மஞ்சள் விட போகிறோம். எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கொதி வர அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். அப்போ தான் இந்த மீனை ஏன் நம்ம முதல்ல போட்டோம்னாக்கா அப்போ தான் இந்த குழம்புல இந்த மீன் நல்லா போய் ஊறும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அதுவும் சென்னை ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மீன் மஞ்சள் விடுறதுன்றது ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக இதுவாயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான மீன் மஞ்சள் விடுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெளிச்சம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.